refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. டேய் இது மும்பை இந்தியன்ஸ்டா, பல்தான்ஸ்டா. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா, தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு இப்ப கடுப்பாயிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஜஸ்பிரிட் பும்ராவை திட்டுறாரு ஹார்திக் பாண்டியா. வாட் த ஹெல் அப்படின்னு ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சிட்டு இந்த நேரத்துல வாட்ஸ் கோஸ் மை டியர் பாய்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. கலர் கண்ணாடி கிரிக்கெட் சேனல் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக நம்ம வந்துட்டு கிரிக்கெட் கண்டென்ட்ஸ் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துட்டே இருக்கிறோம். கலர் கண்ணாடி கிரிக்கெட்டாக இது மாதிரி இதுல இருந்து கலர் கண்ணாடி வாய்ஸ் மீடியான்னு நிறைய சேனல் வந்துருது. கலர் கண்ணாடி கிரிக்கெட்டை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருக்கீங்க. இன்னும் கண்டென்ட்ஸ்ல நாங்க பெட்டர் பண்றதுக்கு எப்பவுமே தயாராக இருக்கிறோம். நிறைய கண்டென்ட்ஸ் புதுசா வந்துட்டு இருக்குது. இந்த ஐபிஎல்ல இப்போ வரைக்கும் நடந்திருக்கிற 23 மேட்ச்களை தாண்டி இந்த வீடியோல இருந்து ஆரம்பிச்சு இன்னும் நிறைய வீடியோக்கள் ஒவ்வொரு மேட்சுக்கும் எக்ஸ்க்ளூசிவ் கவரேஜ் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க போறோம். போன ஐபிஎல் அதுக்கு முன்னாடி ஐபிஎல் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கலர் கனெக்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ் ரைட். ஸோ இப்போ நம்ம ஹார்திக் பாண்டியா மேட்டருக்கு வருவோம். ஹார்திக் பாண்டியா என்ன பண்ணிக்கிறாப்ல அப்படின்னா, நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா கேட்ச் விட்டோன்னே திஸ் இஸ் த கேட்ச் நோ யூ கோ மேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாப்ல. இவர் இப்படி கோவப்பட்ட உடனே ஜஸ்பிரிட் பும்ரா ஸ்டார்டிங்ல வந்து அவர் ஒன்னு என்னடா ஆயிடுச்சு புட்டேன் அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் நேரம் சரி ரைட் விடு போ, தெரியாம மாட்டேன் சாரி அப்படின்ட்டு போயிட்டாரு. மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, ஏன்னா ஜஸ்பிரிட் பும்ராவை இப்படி திட்டுறான் அந்த ஹார்திக்கு, நீ என்ன கேப்டன்சி பண்ணி கிழிச்சிட்ட முதல்ல, நீ முதல்ல கேப்டன்சி ஒழுங்கா பண்றியா? மும்பை இந்தியன்ஸ் ஒழுங்கா போய்கிட்டு இருந்துச்சு. குஜராத் டைட்டன்ஸ்ல சிவனேன்னு நீ பாட்டுக்கு நல்லா கேப்டன்சி பண்ணிட்டு எதையோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தியா, விட்டோமா? எதுக்கு அங்க இருந்து இங்க வந்த? அது வந்தா கேப்டன்சியோடு தான் வருவேன் வேற கேட்டு நீ வந்த. உன்னையும் அடிக்கணும், இந்த மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டையும் அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி இப்ப நேத்துல இருந்து ட்விட்டர்ல ஆன்லைன்ல எல்லா இடத்தையும் கிளம்பிருச்சு. ஆர்டிக்கல், வீடியோஸ், நியூஸ், ட்வீட் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் வந்து ஹார்திக் பாண்டியா மீதான டார்கெட் போன வருடம் போலவே இந்த வருடமும் டடன் டடன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு யாரு காரணம் தெரியாது. மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹார்திக் பாண்டியாவை என்ன நடந்துச்சு நமக்கு அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது முடிஞ்சு போய் செத்த மேட்ரு, அதை விட்டுருவோம் நம்ம. அதுக்காக ஹார்திக் பாண்டியாவுக்கு எப்படியாவது ஒரு இதை கொண்டு வரணுன்றதுக்காக நீதா அம்பானி கஷ்டப்பட்டு ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்கூல் பசங்களெல்லாம் கூட்டு வந்து ஒரு ஸ்டாண்டு முழுக்க நிக்க விட்டு அந்த ஒரு பக்கம் எல்லாருமே வந்து பூ பூ அப்படின்னு கத்துனா நீங்க கத்துங்கடா அப்படின்னு சொல்லி பண்ணது அதெல்லாம் வரலாறு, அதை விட்டுருவோம் நம்ம. அதெல்லாம் தாண்டி ஹார்திக் பாண்டியா தன்னுடைய பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் அட் டைம் வந்து அதையும் தாண்டி வந்து T20 வேர்ல்டு கப் 2024 சாம்பியன்ஸ் டிராஃபின் அடுத்தடுத்த வின்னிங் சாம்பியன் சைட்ல ஒரு முக்கிய மெம்பரா இருந்திருக்காது, காரணமா இருந்திருக்கு. அதனால அதெல்லாம் நம்ம விட்டுருவோம் ரைட். இங்க என்ன பிரச்சனைனா, அவர் திட்டினது தப்பாப்பா, அதுதான் கேள்வி. எந்த ஒரு கேப்டனோ இப்ப ரோஹித் சர்மா என்னடா வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்பாரா இல்லையா? ஹார்திக் பாண்டியா பார்த்தானே பண்ணாரு அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. இதுக்கு உங்க பதில் என்ன? ஜஸ்பிரிட் பும்ராவை தேவையில்லாம ஹார்திக் பாண்டியா திட்டுறாரா? அவர் பண்றது சரியா இல்லையா? இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோ. இதுக்கு உங்களுடைய பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஹார்திக் பாண்டியா பண்றது சரியா தப்பான அனலைஸ் பண்றதுக்கு. ரெண்டாவது, ஏன் மும்பை இந்தியன்ஸ் இவ்வளவு தோத்துட்டு இருக்குதுங்கிறதும் ஒரு கேள்வி. நேத்து பாத்தீங்கன்னா வான்கடையில தோத்து போயிருக்குது. வான்கடையெல்லாம் இட் இஸ் அவர் ஃபோர்ட்டா வாட்டா அப்படின்னு சொல்லி இப்ப ஃபேன்ஸ் கேக்குறாங்க. நியாயமா இல்லையா? நமக்கு இப்ப சென்னை செப்பாக்குலயோ இல்ல ஒரு பஞ்சாப் வந்து அவங்களுடைய மொஹாலியிலயோ தோத்து போனா யாருக்கா இருந்தாலும் வருமா இல்லையா வருத்தம்? அது மாதிரி தானே அவங்க வருத்தப்படுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம். பட் டீம்ல பவுலிங் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. ஜஸ்பிரிட் பும்ராக்கே வந்து விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. 4 ஓவருக்கு 43 ரன் அடிச்சுட்டு இருக்காங்க. அவர் அடிக்கிற யாருக்கையே அவங்க டிக் பண்ணி அடிக்கிறாங்க. ஆர்சிபி என்னடான்னா இப்படிங்கிறான், அங்க டிம் டேவிட் அடிச்சுட்டாப்ல. இந்த பக்கம் வந்து பார்த்தா பஞ்சாப்ல பிரப்சிம்ரன் அடிக்கிறாப்ல, ஸ்ரேயாஸ் ஐயர் அடிக்கிறாரு. என்னடா இது? ஒரு ஜஸ்பிரிட் பும்ராங்கிற மரியாதை வேணாமடா? மரியாதையே இல்லை ஜஸ்பிரிட் பும்ராக்கு. ஆயிட்டுரா ஆயிட்டு பாத்துக்கோ போ பாத்துக்கோ அப்படின்னு ஒரு இருக்கவும் முடியாது. ஸோ இந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ண போகுது? மும்பை இந்தியன்ஸ் எப்படி இதை அட்ரஸ் பண்ண போகுது? கேப்டன் என்ன பண்ண போறாரு? ஏற்கனவே நம்ம போன வீடியோ போட்டிருந்தோம் கேப்டன் ஸ்பீச். அவர் வந்துட்டு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்றதை பார்த்தோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. அதில் நிறைய இன்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. அவர் கொடுத்ததா பார்க்கும்போது பிளேயிங்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ண போல இருக்குது, நிறைய இருக்குது, பாருங்க அந்த வீடியோ. ஸோ மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பாட் ஆஃப் பாதர்ல இருக்குது. அது எப்படி மாறப்போகுது, யார் மாத்த போறா அப்படின்றதுலாம் தெரியல. பட் ஒண்ணு மட்டும் உறுதி, எம்ஐ பல்தான்ஸ் தான். அவங்க லைட்டா அப்படி பண்ணா போதும், அடிச்சு நகர்த்தி போயிட்டே இருப்பாங்க. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. அவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாதான் அது வேற மாதிரி மாறும். மும்பை, ஆர்சிபி, RR அதெல்லாம் விடு. பஞ்சாப், RCB, RR அதெல்லாம் விடுங்க. மும்பை இந்தியன்ஸ், CSK ஓஜி டீம்ஸ் இவங்க அடிக்க ஆரம்பிச்சாதான் அது திருவிழான்ற மாதிரி வந்து உரிமை சத்தம் கேட்டாதான் திருவிழாம்பானுங்களே, அந்த மாதிரி CSK எம்ஐ ஜெயிச்சாதான் அது IPL. அதனால 2 டீமும் வெற்றி வாகை சூடி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் வந்துட்டு என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் இங்க.
எப்படிலாம் சரி பண்ணுவாலும் பார்ப்போம். சிஎஸ்கே ஓரளவு சரி பண்ணியிருக்குது. அடுத்த மேட்ச் அவங்களுக்கு இப்போ வரப்போகுது நாளைக்கு. எப்படி சரி பண்ணி ஒவ்வொரு டீமும் இதுல இருந்து மீண்டு வராங்க. மும்பை இந்தியன்ஸ் பத்தி உங்களுக்கு கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பாலா. ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.